வடிவேல் முருகனுக்கு ரிவெஞ்சா? பழிக்கு பழி நடந்த வெறியாட்டம். ரவுடி நவீனுக்கு மாவு கட்டு. 7வது நாளில் ஒப்படைக்கப்பட்ட தீபக் ராஜா. உச்சகட்ட பாதுகாப்பில் நெல்லை. கடந்த 20ஆம் தேதி நெல்லை பாளையங்கோட்டை அருகே பசுபதி பாண்டியனின் தீவிர ஆதரவாளர் ஆன தீபக் ராஜா என்ற ரவுடி காதலியுடன் உணவருந்தும் போது 6 பேர் கொண்ட மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதையடுத்து தீபக் ராஜா கொலை தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டு கொலை வழக்கோடு SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் போலீசார் கைது செய்த 4 பேரை நேரடியாக கொலையில் ஈடுபடவில்லை என்றும் நேரடியாக தீபக் ராஜாவை வெட்டி கொலை செய்த உண்மை குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்றும் 7 நாட்களாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மறுபுறம் சமூக வலைதளங்களில் 2 சமூகத்தை சேர்ந்தவர்கள் தீபக் ராஜா கொலை குறித்து தங்களது சமுதாய பாடல்களை ஒலிக்க விட்டு போலீசார் முக்கிய குற்றவாளிகளாக கருதிய நபர்களின் படங்களை பதிவிட்டனர். பின்னர் தாங்களே குற்றவாளிகளை காட்டி கொடுக்கிறோம் என்று கூறி பதிவுகளை நீக்கி வந்தனர். இதனால் 2 சமூகங்களுக்கு இடையே பிரச்சனை மாவட்டத்திலும் இணையத்திலும் நிலவியது. மறுபுறம் கொலை வழக்கில் தொடர்புடைய நபர்களை தனிப்படை போலீசார் பல்வேறு பகுதிகளில் தீவிரமாக தேடி வந்தனர். அதில் செல்போன் சிக்னல் மூலம் கொலைக்கு காரணமாக இருந்த நபர்கள் திருச்சி பகுதியில் தலைமறைவாக இருப்பதை அறிந்து தனிப்படை போலீசார் திருச்சி விரைந்தனர். அங்கு பதுங்கியிருந்த கூலிப்படை தலைவன் ரவுடி நவீன், லெப்ட் முருகன், லட்சுமிகாந்த், சரவணன் ஆகிய 4 பேரை விரட்டி பிடித்து கைது செய்தனர். அப்போது பிரபல ரவுடி நவீனுக்கு வலது கையும் அவரது கூட்டாளி லெப்ட் முருகனுக்கு இடது காலும் உடைந்ததாக தனிப்படை போலீசார் கூறுகின்றனர். இதையடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நெல்லைக்கு கொண்டு வந்தனர். தொடர்ந்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே போக்சோ வழக்கில் ஆஜராகிவிட்டு வந்த வடிவேல் முருகன் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பழிக்கு பழியாக தீபக் ராஜாவை அவர்கள் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் தீபக் ராஜாவை கொல்ல வடிவேல் முருகன் தரப்பினர் தங்களது சமூக ஆதரவாளரும் கூலிப்படையைச் சேர்ந்த நவீன் என்பவரையும் அணுகி இக்கொலை சம்பவத்தை அரங்கேற்றியதாக போலீசார் கூறுகின்றனர். மறுபுறம் ஆற்காடு சுரேஷ் உள்ளிட்ட கொலைகளுக்கு தொடர்புடைய கூலிப்படை ரவுடி நவீன் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் அதற்கு போலீசார் மறுப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து கொலையில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் கைதாகி இருப்பதால் தீபக் ராஜாவின் உடலை 7 நாட்களுக்கு பிறகு உறவினர்கள் பெற்றுக்கொண்டனர். இதையடுத்து உடல் எடுத்து செல்லப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் 2 காவல் துணை ஆணையர்கள் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் நெல்லை மாவட்டத்தின் முக்கியமான கிராமங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதனிடையே மருத்துவமனையிலிருந்து தீபக் ராஜாவின் உடல் வஜ்ரா வாகனத்தோடு போலீஸ் படை சூழ சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டது. அப்போது தீபக் ராஜாவின் ஆதரவாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் 2 சக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்து சென்றனர். இதனால் 3 மணி நேரம் கடந்தும் நெல்லை மாநகரை கடக்காத தீபக் ராஜாவின் உடல் மெல்ல மெல்ல சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு தீபக் ராஜா உடல் அஞ்சலி செலுத்தப்பட்டு புத்தகங்களுடன் அடக்கம் செய்யப்பட்டது. இதையொட்டி நெல்லை மாவட்டமே போலீசாரின் உச்சகட்ட பாதுகாப்பில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும்
25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.